அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அண்ணாமலை வந்து ஏன் இவர் வந்து வன்மத்தோட பேசணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு புரியல. 2வது திரு எச் ராஜா அவர்கள் கரூர் சம்பவத்துல என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு? அந்த இப்ப வந்து தாவேகா தான் அவர்களுக்கு பட்டா கொடுத்திருக்கிறது அப்படின்னு ஆதாரம் கொடுங்க. அதை நீங்க பத்திரப்பதிவு அலுவலகத்திலேயே எடுக்க முடியுமே. யார் வேணாலும் எடுக்கலாம். இன்னைக்கு ஈஸி போடலாம்ல. அப்ப பாஜக வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை எடுத்துட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்க. எச் ராஜா பேசினது இருக்கு, அண்ணாமலை பிரச்சாரத்துல பேசினது இருக்கு, அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு. ஆனா இத நம்ம பேசுறோம். ஓகே, பாஜகவுல இருந்து இன்னைக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் பாஜகவுக்கு எப்படி வந்தாங்க? அதையும் பேசணும் இல்ல. அவங்க எல்லாம் ஏன் வந்து பாஜகவுக்கு வந்தாங்க, எதற்காக பாஜக கட்சியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதுவும் அண்ணாமலைக்காகத்தான். அப்போ இனி வரும் தலைமுறையும் இப்படித்தான் இருக்க போகுது. அவங்களுக்கு வந்து இந்த ஜாதி மதம் இதையெல்லாம் வந்து முன்னிறுத்தி நீங்க அரசியல் செய்தீர்கள் என்றால் நீங்க தமிழ்நாட்டுல புறக்கணிக்கப்படுவீர்கள். இதனால இத வந்து அண்ணாமலை அவர்கள் சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு. நேயர்களே வணக்கம். இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் மகாதேவன் சார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட பொள்ளாச்சி மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்கு. அதுல நீங்களும் பங்கேற்றீங்க. எப்படிதான் சார் இருந்தது, உங்களுடைய பார்வை என்ன? மாநாடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நல்ல ஏற்பாடுகள். அண்ணாமலையுடைய ஒரு தளபதியாகவே வந்து வசந்தராஜன் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. ஸோ இந்த மாநாட்டை வந்து மிகச்சிறப்பா ஏற்பாடு பண்ண வசந்தராஜன், உத்தர ராமசாமி, அப்புறம் பிரபாகர் இவங்களுக்கெல்லாம் தான் முதல்ல நன்றி சொல்லணும், பாராட்டணும். மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை வந்து எதை எதிர்பார்த்து அவர் பின்னாடி வந்தாங்களோ அதற்கு சரியான ஒரு தீர்வு கொடுத்திருக்காரு. அது அந்த கேள்விகளுக்கு, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு, அந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சரியான தீர்வு கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த இயக்கத்தோட ஒரு முதல் மாநாடு. ஒரு அரசியல் கட்சி மாநாடு மாதிரி இல்லாம அவர் முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்களா, எல்லாருமே தலைவர்கள், நானும் வந்து இங்க வந்து ஒரு சேவகன் தான், நான் வந்து தலைமைச் சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதற்கேற்ற மாதிரி வந்து மேடையில யாருமே இல்ல, மேடையில சேர் போடல. பேச வேண்டியவங்க எல்லாம் மேல மேடை ஏறி போய் பேசிட்டு அப்படியே கீழே வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ணாமலையும் அதைத்தான் பண்ணாரு. அவரு வந்த உடனே மேல போயிட்டு தரையில விழுந்து கூட்டத்தை வந்து நமஸ்காரம் பண்ணியிருந்தாரு. அது வந்து ஒரு ஒரு குறியீடுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை அவரே எதிர்பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு இருந்தது. அதனாலதான் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்ற விதமாக அந்த மேடையில வந்து விழுந்து வணங்கினாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி அந்த கேள்விகள் மற்றும் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் இதற்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா நிதானமா வந்து பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சரி சார், நீங்க பங்கேற்றதுனால கேட்கிறேன். அது டெமோகிராபிக் வந்த மக்கள் வந்து எப்படிப்பட்ட மக்களா இருந்தாங்க சார்? ஏன்னா ஒரு கட்சி கூட்டம்னா ஒரு தொண்டர்கள் இருப்பாங்க, ஒரு கட்டமைப்போட ஸ்ட்ரக்சரோட அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இங்க வந்து நான் பார்த்தப்போ, நானும் வந்தப்போ ஃபேமிலியா வந்திருக்காங்க. நிறைய வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட மக்கள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? இல்லைங்க, டெமோகிராஃபி வந்து சின்ன குழந்தையில இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 75, 80 அந்த மேடையில பேசின ஒரு டாக்டரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 92. ஸோ அந்த அளவுக்கு அந்த வயசு வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுல கலந்துக்கிட்டாங்க. பிளஸ் குடும்பத்தோட வந்தவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, நானும் பார்த்திருக்கேன். பிளஸ் இன்னும் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தவங்களே பாத்தீங்கன்னா 2 பெண் குழந்தைங்க. அவங்க குடும்பத்தோட வந்திருந்தாங்க. பிளஸ் அண்ணாமலை வந்து வரும்போது அவரு காமிச்சதாகட்டும், அவர் பேசும்போது அவங்கள காமிச்சதாகட்டும், அதெல்லாம் வந்து மற்ற அரசியல் கட்சிகள்ல நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அதற்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப கம்மி. மேபி விஜய்க்கு நடக்கலாம். ஏன்னா விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறதுனால. ஆனா அந்த மாதிரியான பின்புலம் எதுவுமே இல்லாத திரு அண்ணாமலை அவர்களுக்கு இது நடக்குது அப்படிங்கிற போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வியந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு சினிமா நடிகனை பின்னாடி போறதை விட ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியாக வேலை பார்த்த ஒருத்தரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிறது வந்து நாட்டுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. சரி சார், இன்னொரு கேள்வி. அங்க வந்திருந்தவர்கள் ஒரே நிமிஷம், நீங்க டெமோகிராஃபி கேட்டீங்க. அதுல வந்து
பொள்ளாச்சியில வந்து மாநாடு நடந்தாலுமே தமிழ்நாடு முழுவதும் எத்தனையோ மாவட்டங்கள்ல இருந்து அங்க வந்திருந்தாங்க. சோ அதையும் வந்து நம்ம இங்க பதிவு பண்ணணும். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துல இருந்தும் வந்திருக்காங்க. அத்தனை மக்களும் வந்து கிளம்புற போது போட்டோ போட்டிருக்காங்க. பயணத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேனு, காரு எல்லாருமே வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து சென்னையில இருந்து டூ வீலர்லயே வந்திருக்காரு. ஒருத்தர் வேற ஏதோ ஒரு தென் மாவட்டங்கள்ல இருந்து சைக்கிள்லயே வந்திருக்காரு. இன்னும் 2, 3 பசங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஓடி வந்திருக்காங்க. இந்த மாரிலாம் வந்து அரசியல் மாநாட்டுக்கு நடக்குமா? இதையெல்லாம் என்னைக்காவது இந்த எதிரில விமர்சனம் பண்றவங்க எல்லாம் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களா? இதையெல்லாம் பாராட்டியிருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் என்ற ஒற்றை மனிதனுக்காக வந்த கூட்டம் இது. அதுவும் வந்து இந்த மாநாடு அறிவிச்சு, தேதி அறிவிச்சு 10 நாள் கூட ஆகல. எந்த விளம்பரமும் கிடையாது. மாநாட்டு மாநாடுன்னு கூட அவர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணல. நம்ம பொள்ளாச்சியில ஒரு கூட்டம் நடத்துறோம். போதைப் பொருளுக்கு எதிராக நடத்துறோம். அங்க சந்திப்போம் அப்டின்னாரு. அமெரிக்கா போனபோது 12ஆம் தேதி ஒரு கூட்டம் நடக்க போகுதுங்க அப்டின்னாரு. அத தவிர அண்ணாமலை அவர்கள் இந்த மாநாட்டுக்கு நீங்க எல்லாம் வாங்க, குடும்பத்தோட வாங்க, குழந்தை குட்டியோட வாங்க, பெண்கள் எல்லாம் வாங்க அப்டின்லாம் எதுவுமே சொல்லல. எங்கேயுமே வந்து விளம்பரம் பண்ணல. யாரையுமே வந்து தனித்தனியா கூப்பிடவும் இல்ல. எல்லாரும் அவங்களுடைய சுய விருப்பத்தின் பேர்ல அவங்களுடைய சொந்த செலவுல அவங்க அங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற போது இந்த மாதிரியான ஆஹ், ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை மற்ற தலைவர்கள் கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு கவனிச்சேன் சார். பெரும்பாலும் வந்து பாஜக தொண்டர்கள் வந்து தான் நான் பார்த்தேன் நானு. பாஜகல இருந்துட்டு ஒரு அண்ணாமலை வெளிய வந்ததுனால நாங்க இங்க வந்துட்டோம் அப்படிங்கிற மாரி. நீங்க எப்படி சார் பார்த்தீங்க? வெளிக்கட்சியிலேருந்து நான் ஒரு சிலர பார்த்தேன். கூட்டம் வந்து இன்னும் பாஜக ஆதரவு மனநிலையில் அந்த கூட்டமா அப்படிதான் இருக்கா? இல்ல எப்படி சார்? இல்லைங்க, அந்த மாதிரி அவங்க தான் வந்து மெயின். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பாஜகவில இருந்து தான் அதிகமா அண்ணாமலை அவர்களை பின்தொடர்ந்து வந்திருப்பாங்க. ஆனா இத நம்ம பேசுறோம். ஓகே, பாஜகவில இருந்து இன்னைக்கு வந்துட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் பாஜகவுக்கு எப்படி வந்தாங்க? அதையும் பேசணும் இல்ல. அவங்கெல்லாம் ஏன் வந்து பாஜகவுக்கு வந்தாங்க? எதற்காக பாஜக கட்சியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அதுவும் அண்ணாமலைக்காகத்தான். 2021க்கு அப்புறமா இவர் தலைவரானதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர் வந்து இன்றைய எதிர்க்கட்சிகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கிறத பார்த்து அவருடைய அறிவுத்தீர்மை, புத்தி கூர்மை, பிரஸ் மீட் எப்படி வைக்கிறாரு, எப்படி டேட்டாவோட வந்து பதில் சொல்றாரு, இது எல்லாம் பார்த்து மோடி அவர்களை வந்து அவர் தலைவனா ஏத்துக்கிட்டு மோடியுடைய திட்டங்களை வந்து அவர் கொண்டு போய் சேர்த்து 234 தொகுதிக்கும் எண் மக்கள் யாத்திரை போகும்போதுதான் அத்தனை பேரும் வந்து பாஜகவுக்கு வந்தாங்க. 2024 தேர்தல்ல 11.5% வாக்கு வங்கி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அண்ணாமலை வந்து தெரு தெருவா சுத்துறதுனால கிடைச்சது. அன்னைக்கு வந்து அண்ணாமலை என்ற ஒரு நபருக்காக பாஜகவை நோக்கி வந்தவர்கள், மோடிக்கு வாக்களித்தவர்கள், இன்னைக்கு அண்ணாமலை வந்து பாஜகவில இருந்து வெளியில வந்த உடனே அவர் பின்னாடியே வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து பாஜகவில இருந்து இத்தனை பேர் போயிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க எல்லாம் பாஜகவுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. ஓகே சார், புரியுது. இதுல ரொம்ப முக்கியமானது அவருடைய பேச்சு 45 நிமிடங்களுக்கு மேல் இருந்தது. அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா, தாவேக்கா அரசு மேல ஒரு மென்மையான ஒரு எதிர்ப்பு வந்து கையாளுறாரோ, ஒரு 1 வருஷம் இருந்தாலும் அவங்கள வந்து பாராட்டவும் செய்றாரு. அதே சமயம் வந்து ஒரு எச்சரிக்கை மாரியும் குடுத்திருக்காரு. இது என்ன மாரி ஒரு போக்கு சார்? ஏன்னா இன்னொன்னு, அ எப்படியா இருந்தாலும் அண்ணாமலை வந்து அவருடைய செல்வாக்கு உயர்த்தணும்னா, யார் யாரெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ, அவங்களையும் சேர்த்து தான் அவர் வந்து பெறணும் அப்படிங்கிறப்போ, அவரு இந்த மாரி ஒரு ஸ்லோ அண்ட் ஒரு ஒரு சாஃப்ட்டா எடுத்து அதுக்கப்புறம் கீர மாத்துவாரு. அந்த மாரி ஸ்ட்ராட்டஜில இருக்காரு. சரிங்க. நான் ஒரு விஷயம் ஓப்பனா உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் மாற்றம் இங்க வரணும்னு எதிர்பார்த்தீங்களா இல்லையா? நீங்க ஆசைப்பட்டீங்களா இல்லையா? ஆமா சார். அது நிச்சயம் பண்ணிட்டாரு சார். விஜய் பண்ணிட்டாரு தான். கரெக்ட். நம்ம வந்து என்ன நினைச்சோம்? நம்ம வந்து இது விஜயகாந்த் காலத்துல இருந்தே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தபோது நான்லாம் அவர்கிட்ட ஓட்டு போட்டேன். அந்த டைம்லயே வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு நபர் அப்படின்னு நிறுத்துனாங்க. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி வந்தது. அந்த நபருக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டோம். அதற்கு பிறகு கமலஹாசன் வந்தாரு. அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள், இப்ப விஜய் வந்தார். விஜய் வந்தபோது மக்கள் என்ன நினைச்சிருக்காங்க? இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்மளுக்கு கிடைத்த ஒரு கடைசி வாய்ப்பு விஜய் அப்படின்னு நினைச்சுதான் அத்தனை பேரும் போய் ஓட்டு ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இங்க வந்து அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாம் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க ஒரு 50% பேர் இருப்பாங்க. அந்த 50% பேரும் ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு.
நம்ம வந்து ஆசைப்பட்டது என்ன? பாஜக வரணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். ஆனா அது நடக்கல. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப கண்ணுக்கு தெரியல. அப்படியே வந்திருந்தாலும் அதிமுக தான் வந்திருக்கும். மறுபடியும் அதே திராவிட கட்சி தான் வந்திருக்கும். அத வந்து நம்ம ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தோம். ஆனா 2 திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறபோது, அதையே நம்மளால ஏத்துக்க முடியல. மக்களுடைய தீர்ப்பு தானே அது. நம்ம ஆசைப்பட்டது தானே அது. அப்ப அத வந்து முதல்ல ஏத்துக்க பழகணும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களும் குறிப்பிடுறாரு. மக்கள் வந்து 1,70,00,000 பேர் வந்து தாவேகாவ ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, தாவேகா ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு போட்டவங்கள விட, திமுகவும், அதிமுகவும் வரக்கூடாது அப்படின்னு விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க தான் ஜாஸ்தி. இத நீங்க ஒத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா சார். அப்போ அப்படி அப்படி ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு தீர்ப்புக்கு நம்ம தலை வணங்கணுமா கூடாதா? அந்த தீர்ப்ப நம்ம முதல்ல ஏத்துக்கணுமா கூடாதா? ஏங்க 60 வருஷம் திராவிட கட்சிகளுக்கு நீங்க மக்கள் வந்து இதே இதே மக்கள் வந்து டைம் குடுத்திருக்காங்க. 1967ல இருந்து 2026 வரைக்கும். எத்தன வருஷம் ஆச்சு? இத்தன வருஷமும் திராவிட கட்சிகள் என்னதான் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஓட்ட போட்டு மக்கள் வந்து டைம் குடுத்திருக்காங்க. ஆனா விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அரசியல் மாற்றம் கொண்டு வந்திருக்காரு, ஆட்சி மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு மக்கள் ஒரு 5 வருஷம் டைம் குடுக்க மாட்டாங்களா? நீங்க ஆட்சிக்கு வந்த முதல் வாரத்திலிருந்தே அவர் மேல வந்து கடுமையான விமர்சனம். இந்த ஆட்சி சரியில்ல. இந்த ஆட்சி மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டது. இந்த ஆட்சி ஒண்ணுமே பண்றது இல்ல. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன இவங்களுக்கு மட்டும் தான் எழுதி வச்சிருக்கா? திராவிட கட்சிகள் மட்டும் தான் வரணும். 10 தடவை எம்எல்ஏ ஆனவன், ஏற்கனவே 5 தடவை அமைச்சர் ஆனவன் மட்டும் தான் வந்து அமைச்சர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும்னு எழுதி வச்சிருக்கா? புதுசா ஒருத்தன் வரக்கூடாதா? அந்த ட்ரெண்ட ஓபன் பண்ணி வச்சிருக்காரு விஜய். இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்காரு விஜய். இன்னைக்கு அந்த இடத்துல தான் வந்து அண்ணாமலைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜய் செஞ்ச அந்த புரட்சியில தான் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்ற சிறிய கட்சிகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? விஜய் பண்ண புரட்சி தான் காரணம். அப்போ நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். எனக்கு விஜய் பிடிக்குமா? விஜய் கட்சிக்காக நான் பேசுறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நான் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் கட்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். விஜய் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அது வேற. எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேற. ஆனா மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற போது அதை தலை வணங்கி ஏற்றுக்கொண்டு அந்த அரசாங்கத்துக்கு துணையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுதான் ஆரோக்கியமான அரசியல். இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறதும் அந்த மாதிரியான ஆரோக்கியமான அரசியலைத்தான். அவர் வந்து தாவேக ஆட்சிக்கு வந்து தொடர்ச்சியா என்ன பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு இருக்காரா? கிடையாது. அவர் தொடர்ச்சியா குறைகளை சுட்டி காட்டிட்டே இருக்காருங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கட்சியில இருக்கிறவங்க தப்பு செஞ்சாருன்னா அதை போட்டோவோட எடுத்து போட்டிருக்காரு. சத்துணவு முட்டை வந்து பிரச்சனையா இருக்கு, பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. மின்வெட்டை பத்தி பேசியிருக்காரு. இந்த ஊழல் வழக்குகள்லாம் நீங்க தண்டனை நடவடிக்கை எடுக்கிறீங்களே, இதே மாதிரி நாங்க வந்து திமுக ஆட்சி மேல ஏற்கனவே டிவிஎஸ்சில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், புகார் கொடுத்திருக்கோம். அதுக்கெல்லாமும் சேர்த்த நடவடிக்கை எடுக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கரூர் இனாம் நில விவகாரத்துல வந்து தாவேகாவுக்கு ஆதரவா ஒரு நிலைப்பாட்டை கொடுத்திருக்காரு. இது எல்லாமே வந்து ஆரோக்கியமான அரசியல். இங்க வந்து திமுக மாதிரியோ, அதிமுக மாதிரியோ, பாஜக மாதிரியோ டே 1ல இருந்து நீங்க தாவேகாவை எதிர்த்தீங்க அப்படின்னா, நீங்க மக்களுடைய அதிருப்திக்கு தான் ஆளாவீங்க. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை எடுத்தது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். அது ரொம்ப ரொம்ப சரியான முடிவு. சரி சார். இன்னொன்னு ஒரு கடுமையான விமர்சனமாவே இருந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட வந்து மாத்திக்கிட்டாரா இந்துத்துவ விவகாரத்துல? இந்துத்துவான்னு வேணாம். தான் இந்து ஆனா என்னுடைய சாதியை வீட்டுல பூட்டி வச்சுட்டு தான் வருவேன். அப்படிங்கிறதும் இன்னொன்னு நீங்களும் போஸ்டா போட்டிருந்தீங்க. இந்துத்துவ அரசியல் தமிழக மண்ணுல வந்து ஈடுபடாதுன்னு சொல்றீங்களா? அதனால அவர் பண்ணிருக்கிறது சரிங்கிற மாதிரி நீங்க உங்களோட Facebook போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். கொஞ்சம் அதை தெளிவுபடுத்த முடியுமா சார்? சரிங்க. நீங்க வந்து அவரு பேசுனது சரியா தப்பா, அவருடைய டிசிஷன், அவருடைய ஸ்டாண்ட் வந்து சரியா தப்பா அப்படிங்கறத ஒதுக்கி வச்சிருவாங்க. அவர் ஏன் பேசினாரு அப்படிங்கறத காரணத்துக்குள்ள நம்ம போவோம். இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சாதி, என்னுடைய மதம் எல்லாமே என் வீட்டுல இருக்கும். அதை தாண்டி நான் வெளியில வந்து வரும்போது நான் ஒரு சாதாரண மனிதனாக வருவேன். அனைவருக்கும் பொதுவான மனிதனாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து ஏன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுப்போம். அதற்கு வந்து நம்ம பதில் தேடுவோம்.
அதற்கு வந்து நான் முதலாவது காரணமாக பார்ப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்துல இந்த சாதியை வைத்து, மதத்தை வைத்து அரசியல் செய்வதை இன்றைய தலைமுறை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, 2026 தேர்தல் முடிவுகள். விஜய் கட்சி ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா ஜெயிச்சுட்டாரு. ஆனா அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? சாதிய பார்த்து ஜாதி மதத்த பார்த்து வந்து அவருக்கு ஓட்டு போடல. கேண்டிடேட் யாருன்னே தெரியாது. எந்த தொகுதியில எந்த ஜாதிக்காரங்க அதிகமா இருக்காங்கன்னு பார்த்தெல்லாம் அவர் வந்து கேண்டிடேட் நிறுத்தல. ஓட்டுக்கு பணம் குடுக்கல. இந்த மாரி நெறைய விஷயங்கள அடிச்சு உடைச்சிருக்காரு விஜய். அப்போ இனி வரும் தலைமுறையும் இப்படித்தான் இருக்க போகுது. அவங்களுக்கு வந்து இந்த ஜாதி, மதம் இதையெல்லாம் வந்து முன்னிறுத்தி நீங்க அரசியல் செய்தீர்கள் என்றால், நீங்க தமிழ்நாட்டுல புறக்கணிக்கப்படுவீர்கள். இதனால இத வந்து அண்ணாமலை அவர்கள் சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவரோட இது எப்பவுமே தொலைநோக்கு பார்வை. இனி நாளைக்கு என்ன நடக்கும்? நாளைக்கு இந்த அரசியல் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத வச்சுதான் அவரு இந்த முடிவு எடுத்திருக்காரு. பிளஸ் அவர் அது இல்லாம 2வதாக சொல்லுங்க. சார் அதே அப்படி பார்த்தா சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் 24ல தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட்டணியா 18%, கட்சியா பாஜக 12% கிட்ட எடுத்தது. அப்போ ஒரு செக்குலர் ஃப்ரண்ட் எடுக்கல, செக்குலர் ஸ்டாண்ட் எடுக்கல. அண்ணாமலை இது இமேஜுக்கு செக்யூலரே கிடையாதுங்க. இது வந்து செக்யூலரே கிடையாது. செக்யூலர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த மதத்துக்கும் சார்பில்லாத பாலிடிக்ஸ். இது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையே இந்தியாவுல பூத்திருக்காங்களே தவிர அதற்கான அந்த அரசியலை எந்த கட்சியுமே பண்றது இல்ல. தமிழ்நாட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செக்யூலர் பாலிடிக்ஸ்னா நீங்க கிறிஸ்டின் மற்றும் இஸ்லாமியத்திற்கு வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் செக்யூலர் பாலிடிக்ஸ். இந்து மதத்தை எதிர்த்தால் அதற்கு பேர் செக்யூலர் பாலிடிக்ஸ். இது செக்யூலரே கிடையாது. மதச்சார்பின்மையே கிடையாது. அவர் மதமே வேண்டாங்கிற அவரு சாதி வேண்டாம், மதம் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சாதியை வைத்தும் மதத்தை வைத்தும் அரசியல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். என்னுடைய அரசியலுக்கு நான் சாதியை மதத்தையும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாரு. எனக்கு சாதி இல்ல, மதம் இல்ல அப்படின்னு அவர் சொல்லல. அதுக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டாரு. நான் வந்து ஒரு இந்து. அதுல எனக்கு பெருமை இருக்கு. நான் இந்தியன். எனக்கு கர்வம் இருக்கு. எனக்குன்னு ஒரு சாதி இருக்கு. ஆனா அந்த அடையாளத்தை எல்லாம் நான் வீட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நான் இன்னொரு காரணம் சொல்றேன். 2வதா ஒரு காரணம் சொல்றேன். ஒண்ணு இந்த 2026 தேர்தல் முடிவுகள்னு ஜென்சி இளைஞர்களுடைய அந்த எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்? சார் வாய்ஸ் கேட்கல சார். 2வதாக இப்ப கேட்கும். 2வதாக அவர் வந்து இப்ப பாஜகவுல இருந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்பவே அவர் மேல என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? பாஜக தான் அவரை இயக்குகிறது, RSS தான் அவரை இயக்குகிறது, அவர் பாஜகவுடைய பி டீம் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்ற போது அவர் வந்து பாஜக செய்யக்கூடிய அதே இந்துத்துவ அரசியலை செய்தால் அப்ப அவர் மேல முத்திரையே குத்திடுவாங்க. இப்பவே வந்து அதைத்தான் பண்ண போறாங்க. திருமாவளவன் இப்பவே வந்து அண்ணாமலையுடைய அரசியல் என்ன அப்படிங்கறது அவர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலை வந்து இந்துத்துவ அரசியல் பண்ண போறது இல்ல, அவரு நம்மளுடைய அரசியலைத்தான் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாஜகவும் அதேதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ அவரு வந்து அந்த தன் மீது வந்து ஒரு முத்திரை விழும் அப்படிங்கிற போது அதற்காகவும் அவர் வந்து முன்னெச்சரிக்கையா சில நடவடிக்கைகளை எடுக்கணும். அதுல ஒண்ணுதான் வந்து இந்த சாதி மதம் எல்லாம் வேண்டாம்னு சொன்னது. ஒருவேளை வந்து அவர் இந்துத்துவ அரசியல் அந்த குற்றச்சாட்டுல இருந்து தப்பிச்சாலும் பாஜகவோட பி டீம், RSS ஓட பி டீம் இந்த குற்றச்சாட்டுல இருந்து தப்பிச்சாலுமே அவர் மேல சாதி முத்திரை குத்துறதுக்கும் ஒரு குரூப் இருக்கு. இப்ப நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க, கொங்கு பகுதியில தான் கூட்டம் நடந்திருக்கு. அங்க வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய சமூகம் தான் வந்து பெரும்பான்மையா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் தான் வந்திருக்காங்க, அவங்கதான் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவ் எப்பவே செட் பண்றாங்க. அப்ப அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதற்கு எதிரான சமூகம் வந்து அண்ணாமலைக்கு வாக்களிக்க மாட்டாங்க. அப்போ அவரை வந்து ஒரு சாதிய கட்சி தலைவராக, ஒரு பிராந்திய இடத்துக்கான தலைவராக மாற்றுவதற்கான முயற்சிகள் இங்க நடக்கும். அதை வந்து எதிர்கட்சிகள் செய்வாங்க. அரசியல் அது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு எதிர்காலத்துல சிக்கலா வரும் தெரிஞ்சதுனாலதான் அவர் வந்து சாதி மதம் அப்படிங்கறதையெல்லாம் நான் வந்து கூட்டி வச்சு அதை அரசியலுக்கு பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சோ அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. பாஜக இந்து மதத்தை வந்து வீட்டில் வைப்பதா அப்படின்னு வந்து எல்லாரும் கேட்கிறாங்க. இந்து மதத்தை வச்சு அரசியல் செய்யறதுக்கு அவர் எதுக்குங்க தனியா வரணும்? அது அவர் பாஜகவிலே இருந்திருக்கலாமே. பாஜக இன்னைக்கு இந்து மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது அப்படின்னா அதையே அண்ணாமலை செய்யணுமா? அப்ப அவர் தனியா வந்ததுக்கு அப்புறமா அதையே செய்யறதுக்கு அவர் அங்கேயே இருந்திருக்கலாம், பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே.
அவர் வெளியில வந்ததுக்கு காரணமே அவர் தன்னுடைய விருப்பமான அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதை அவர் செய்யறாரு. அவருடைய இந்த முடிவு சரி என்பதை காலம் நமக்கு உணர்த்தும். நீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு எலெக்ஷன் வரும்போது இன்னைக்கு இந்த சாதி மத இந்த அரசியல் எல்லாம் நீர்த்து போயிடும் அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. அது நடக்குதா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சரிங்க சார். இன்னொரு இலக்கு குடுத்திருக்காரு அவங்களுடைய லீடர்ஸுக்கு 50 லட்சம் உறுப்பினர்கள் அப்படின்னு. 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்தாதான் அதுக்கப்புறம் தான் கட்சி தொடங்குவாரா இல்லையான்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அதே பேச்சுல அதே உரையில சொல்லிட்டாரு, நிச்சயம் கட்சி தொடங்க தான் போறோம் அப்படின்னு. அந்த 50 லட்சம் உறுப்பினர்கள் சாத்தியமா சார்? கண்டிப்பா வருங்க. அது ஒரு இலக்கு வைக்கணும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட் வேணும். நான் 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரசியல் கட்சி தொடங்க போறோம் அப்படின்னா, இன்று அவரை நம்பி வந்தவர்கள், அண்ணாமலை அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், நம்மளுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே அந்த அந்த இலக்கை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. சோ இப்ப அவர் ஒரு புதிய இயக்கம் தொடங்கி இருக்கிறார். அரசியல் கட்சியாக மாறுவதற்கு முன்னாடியே ஒரு ஒரு முக்கியமான சில விஷயங்களை எல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிற போது அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அவருக்கு இன்னும் டைம் இருக்கு. தாராளமா இன்னும் 2 வருஷம் அவருக்கு டைம் இருக்கு. அதற்கு பிறகு 2028 தான் அவர் கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு. 2 வருஷத்துல 50 லட்சம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 30 லட்சம் வேணும். தாராளமா கொண்டு வர முடியும். அது ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது. கண்டிப்பா பண்ணலாம். சரிங்க சார். இப்பதான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். என்னன்னா, அந்த இனாம் விவகாரம், அந்த நிலம் விவகாரத்துல அண்ணாமலை நான் பேசுனது மிஸ்கோட் பண்றாரு. நான் கோவில் நிலத்துல தான் இருக்கணும். அப்படி ஒரு நிலம் சந்தேகப்பட்டால் அது விசாரிக்க வேண்டிய கடமை தான் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன். ஆனா அது அவர் தப்பா பேசிட்டாரு அண்ணாமலை அப்படின்னு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேசியிருக்காரு. இதுல யார் சொல்றது சரி? அவரு ஹெச் ராஜா அவர்கள் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. சோ அவரு எப்படி பேச ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறதையும் இங்க பதிவு பண்ணணும்னு நான் விரும்புறேன். என்ஜிஓ நடத்துறவங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஆரம்பிச்சாரு. சோ அவருக்கு ஏன் அண்ணாமலை மீது இவ்வளவு கோபம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவரு சமீபத்துல மருத்துவமனையில இருந்த போது கூட அண்ணாமலை அவர்கள் காவடி எடுத்துட்டு பழனிக்கு போயிருந்தாரு. அந்த சமயத்துல கூட எச் ராஜா அவர்கள் உடல்நலம் குணமடையணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த காவடி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அண்ணாமலை ஏன் இவர் வன்மத்தோட பேசணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு புரியல. இரண்டாவது, திரு எச் ராஜா அவர்கள் கரூர் சம்பவத்துல என்ன நிலைப்பாடு எடுத்திருந்தாரு? நம்மளுக்கு கிடைத்தது ஒரு பத்திரிகை செய்தி. அந்த பத்திரிகை செய்தியில என்ன போட்டிருந்தாங்க? கரூர் பகுதியில வெண்ணமலை பக்கத்துல அந்த திமுக பாத்தீங்கன்னா அந்த 0 வேல்யூ பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் அங்க போராடுறாங்க. அது கோயில் நிலமா இனாம் நிலமா அப்படிங்கிற பிரச்சனை வருது. அந்த சமயத்துல திரு எச் ராஜா அவர்கள் கரூருக்கு செல்கிறார். சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார். அவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்களுடைய டாக்குமெண்ட்டை எல்லாம் வெரிஃபை பண்ணி அதற்கு பிறகு அவரே ஒரு பேட்டி மாதிரி கொடுக்கிறார். அவர் கொடுத்ததாக பத்திரிகையில் நம்ம படித்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கோயில் நிலம் அல்ல. சோ இது இனாமாக கொடுக்கப்பட்ட நிலம். இத திமுக அரசாங்கம் திமுகவுடைய கட்சிக்காரர்களுக்கு தாரை வார்ப்பதற்காக இந்த மக்களிடமிருந்து பிடுங்க பார்க்கிறது அப்படின்னு சொன்னது திரு எச் ராஜா. சோ இப்போ அது ஒண்ணு. ரெண்டாவது நேற்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்திருக்காரு. அவரும் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நாங்க புதுசா எந்த பட்டாவும் கொடுக்கல. இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பட்டா. நாங்க புதிய பட்டாக்களை யாருக்கும் கொடுக்கல. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த பட்டாவுல திமுக அரசாங்கம் சில சிக்கல்களை ஏற்படுத்தி வைத்திருந்தது. அதை பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க இப்ப பிளாக் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதையேதான் திரு அண்ணாமலை அவர்கள் முதல் நாளே சொன்னார். இது கோயில் நிலம் அப்படின்னு சொல்றது தப்பு. இது இனாம் நிலம். இனாம் ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது 1963 வந்தாச்சு. அந்த சமயத்திலேயே இவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட பட்டாவைத்தான் திமுக அரசாங்கம் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுகவும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு பிரச்சாரம் செய்யும் போது அங்க இந்த இனாம் நில மக்களுக்கு நாங்க தீர்வு கொடுப்போம் அப்படிங்கிறத பேசியிருக்காரு.
அப்ப இது எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காரு. அவர் வந்து எதையுமே மாத்திக்கல. ஆனா எச் ராஜா என்ன பண்றாரு, அன்னைக்கு அவர் ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு வேற ஒண்ணு பேசுறாரு. ஏதோ அது வந்து கோயில் நிலம் அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொல்றாங்க. கோயில் நிலம்னா அதுக்கு ஆதாரத்தை எடுத்து கொடுங்க. அப்போ கோயில் நிலத்தை வந்து தாவேகா தாரை வார்த்து விட்டது அப்படின்னு நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு சொல்றாரு, இல்ல பாஜகவை சேர்ந்தவர்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா அதுக்கு ஆதாரம் கொடுங்க. அந்த இப்ப வந்து தாவேகா தான் அவர்களுக்கு பட்டா கொடுத்திருக்கிறது அப்படின்னு ஆதாரம் கொடுங்க. அதை நீங்க பத்திரப்பதிவு அலுவலகத்திலேயே எடுக்க முடியுமே, யார் வேணாலும் எடுக்கலாம். இன்னைக்கு ஈசி போடலாம்ல. எப்ப இந்த ஈசி அந்த நிலம் அவங்களுக்கு சொந்தமா இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா? ஒரு சர்வே நம்பர் போட்டா வந்துருமா வராதா? அப்ப இது வந்து அப்பட்டமான உண்மையை வந்து இவங்க மறைச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அது வந்து எந்த விதத்துல நியாயம்? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு ஆதரவா தான் போய் முடியும். ஏன்னா இந்த விஷயத்துல கரெக்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா அதிமுகவோ திமுகவோ இதுல பெருசா தலையிடுறது இல்லை. ஏன்னா திமுக தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம். அவங்க தலையிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை, அதனால அவங்க தலையிடல. இப்போ அதிமுக வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாங்க. இப்ப இதுல வந்து தீவிரமா களமாடுறது யாரு? பாஜக. பாஜக அதான் சார், பாஜக தான் தீவிரமா இறங்கியிருக்காங்க. நயினார் போஸ்ட் பேட்டி கொடுத்துட்டு நயினாருக்கு வந்து இவங்க பதிலும் சொல்றாங்க. இவர் வந்து தெரியாம பேசுறாரு அப்படிங்கறத பதிலும் சொல்றாங்க. அப்ப பாஜக வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை எடுத்துட்டு நீங்க இதெல்லாம் பண்றீங்க. எச் ராஜா பேசினது இருக்கு, அண்ணாமலை பிரச்சாரத்துல பேசினது இருக்கு, அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு, 1963லயே அவங்களுக்கு பட்டா கொடுத்த விவரம் இருக்கு. இத்தனையும் இருந்த பிறகும் நீங்க வந்து அதை வந்து கோயில் நிலம், கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன முட்டாளா? இப்ப இன்னைக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து தாவேக்கால போய் சேர்ந்த உடனே விஜய் கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த ஏரியால 10,000 குடும்பங்கள் இருக்காமா. 10,000 குடும்பங்கள்னா ஒரு மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 2 பேரும் கணக்கு போட்டீங்கன்னா கூட 20,000 ஓட்டாச்சு. 20,000 ஓட்டி அவர் செக்யூர் பண்ணிட்டு பாக்கெட்ல போட்டு போயிட்டாரு. இவங்க உட்கார்ந்து கோயில் நிலத்தை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்து எதற்காக சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். இல்ல இவங்க எதை வச்சு அரசியல் பண்ணணுங்கிறதே வந்து இவங்களுக்கு தெரியலையே. இது வந்து ரொம்ப கிளியர் கேஸ். இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து யாரையும் கோயில் நிலத்தை எடுத்து கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்றது எதுக்காக? தாவேகா வந்து கோயில் நிலத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், கோயில் நிலத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செட் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஏன்னா அது பொய். ஏற்கனவே இந்த மாதிரி தேவையில்லாத அரசியல் பண்ணித்தான் நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கீங்க. இப்ப மறுபடியும் நாங்க அதே அரசியலை தான் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய தவறுகள்ல இருந்து நீங்க பாடமே கத்துக்க மாட்டீங்க அப்படின்னா அண்ணாமலை எடுத்த முடிவு ரொம்ப சரியானதுன்னு அப்படிங்கிறது இப்ப நல்லாவே தெரியுது. இவங்களோட இருந்தா இப்படித்தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அரசியல், அதனால நம்ம வழியை பார்ப்போம்னு அவர் தெளிவா தனியா வந்துட்டார். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி ஹெச் ராஜா அவர்கள் ஒரு என்ஜிஓன்னு குறிப்பிடுறாரு, பெயரை குறிப்பிடல. அண்ணாமலையோட பேர் கூட குறிப்பிடாம ஒரு ஜேசிடி பிரபாகர் வந்து அசம்பிளி ஒரு திருச்சபை மாதிரி நடத்திட்டு இருக்காரு, அவரெல்லாம் எதிர்த்து பேச முடியல உங்களால அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களெல்லாம் எதிர்த்து பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தையும் வச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் சார்? அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. நான் முன்னாடியே சொன்னேன், சாதி மதத்தை தாண்டி அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனா அந்த சாதி மதத்தை கடந்த தலைவர், சாதி மதத்தை கடந்த கட்சி அப்படிங்கிறத அந்த மக்கள் கிட்ட இருந்த அந்த நம்பிக்கைய விஜய் தக்க வச்சுக்கணுமா வேண்டாமா? அப்ப அதற்கு வந்து அவர் சாதி மதங்களை கடந்து அனைவருக்கும் பொதுவாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னா அடுத்த தடவையும் மக்கள் அதே மாதிரி ஓட்டு போடுவாங்க. ஆனா தாவே காட்சியில் இன்னி நடக்கிறது என்ன? நீ அவரு எச் ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி ஜேசிடி பிரபாகர் ஆகட்டும், அவங்க வந்து பைபிள் வசனத்தை சொல்றாரு, ஐயுஎம்எல் இவரு பதவி ஏற்கிற போது குரானை ஓதுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க இல்ல. பிளஸ் விசிக இன்னைக்கு அவங்களோட கூட்டணியில வந்திருக்கு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஈக்குவேஷனையும் மாத்தும். ஏற்கனவே சாதி மதத்துக்கு எதிராக இருந்த ஜென்சி தலைமுறை விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா விஜயும் வந்து ஏற்கனவே இருந்த திராவிட கட்சிகளுடைய அதே அரசியலைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அண்ணாமலை அவர்களுக்கான ஸ்பேஸ் ஓபன் ஆகும். இவங்க மறுபடியும் பழையபடி வந்து பாஜக வந்து பாத்தீங்கன்னா பழையபடி வந்து இதே பல்லவியை பார்த்துட்டு பாடிட்டே இருக்க வேண்டியதான். இவங்க வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர்கள், அவங்க வந்து அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கிறவங்க அவங்கள தப்பு பண்ண விடணும். அப்பதான் நீங்க அதை வச்சு அரசியல் பண்ண முடியும்.
நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுங்க. உங்களுடைய நெரேட்டிவ அண்ணாமலை பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. அண்ணாமலை சொல்றதையெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? அவர் ஊழலை பத்தி எல்லாம் பேசுறாரு, ஏன் நீங்க பேசுறது இல்ல? அப்ப நீங்க ஊழலுக்கு ஆதரவா இருக்கீங்களா? நம்ம இந்த மாதிரி திருப்பி கேள்வி கேட்கலாமா? அவரு என்ன தேவையோ, அவரு என்ன அவருடைய பார்வை என்னமோ அத அவர் பண்றாரு. உங்களுடைய அரசியல நீங்க பண்ணுங்க. நீ இத பண்ணல, நான் பண்ற அரசியல நீ பண்ணல, அதனால நீங்க எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க எல்லாருமே எதிரிதான். சார் ஒருவேளை பாஜகல உள்ளவங்க வந்து சார் பாஜக தலைவர்கள் வீத லீடர்ஸ்ல வந்து அதிகமா பாஜகவினர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அவங்கள தெளிவுபடுத்தி திருப்பி பாஜகவுக்கே அழைக்கணும் அப்படின்னு அந்த முயற்சியில வந்து இப்படி அண்ணாமலையோடைய டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்ற மாதிரி சொல்லி கிளியர் பண்றாங்களா? பண்ணலாங்க. அதனால உங்களுக்கு என்ன பலன்னு நான் கேட்கிறேன். பாஜகவினர் வந்து நெறைய பேர் இப்ப நானும் வந்து போஸ்ட் போடுறேன். YouTubeல வீடியோ போடுறேன். அதுல எல்லாம் வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அண்ணாமலைய திட்டுறாங்க. நான் அவங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். சரி, நீங்க அண்ணாமலைய விமர்சனம் பண்றீங்க. பண்ணுங்க. உங்களுடைய அரசியல்னே நான் எடுத்துக்கிறேன். ஆனா, அதன் மூலமாக பாஜகவுக்கு கிடைக்கப் போவது என்ன? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்க இன்னைக்கு அண்ணாமலைய விமர்சனம் பண்றது இன்னைக்கு அண்ணாமலை வந்து அரசியல் கட்சியாவே இன்னும் ஆரம்பிக்கல. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டர் என்ன? தாவேகா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. திமுக 2வது இடத்துல இருக்கு. அதிமுக 3வது இடத்துல இருக்கு. அதற்கு பிறகுதான் பாஜக வருது. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வராரு. இன்னும் அண்ணாமலை வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலை சந்திச்சு அவர் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் எந்த இடம் அப்படிங்கிறதே முடிவாக முடியும். அப்ப நீங்க வந்து இன்னைக்கு யாரை எதிர்த்து அரசியல் செய்யணும்? இன்னைக்கும் வந்து நீங்க திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்யணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? திமுகவை விடுத்து தாவேகாவுக்கும் அண்ணாமலைக்கு எதிராகவும் அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க. இத மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? இன்னைக்கும் உங்களுக்கு திமுக தான் கொள்கை எதிரி. திமுக இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கும் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. உதயநிதி சட்டசபையில பேசலையா? அதை வந்து டீல்ல விட்டீங்களா நீங்க? அப்போ நீங்க என்ன அரசியலை செய்யணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சும்மா சும்மா வந்து அண்ணாமலை பின்னாடியே போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க திமுகவை எதிர்த்து அரசியல் செய்தால் கண்டிப்பாக இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி போனவங்க நாளைக்கு உங்க பின்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அண்ணாமலை எதிர்த்து அரசியல் செய்யறதுனால உங்களுக்கு எந்த 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு. தேங்க்யூ சார். இன்னொரு நிகழ்ச்சியில் தேங்க்யூ.